Praise the Lord. Hallelujah. கர்த்தரால் அவர் கிருபை உள்ளது. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அவர் வாசம் கொண்டிருக்கிறார். ஒருவராய் பெரிய காரியங்களையும் ஆராய முடியாத அற்புதங்களையும் எண்ணில் முடியாததான அதிசயங்களையும் செய்கிறார். எஸ்ஐ 54 அதிகாரம் 8 வசனம் சொல்கிறது, அற்ப காலம் கொண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? சொன்னால் இதுல இந்த கிருபையை குறித்து பார்த்துட்டு வரோம். கிருபை பெற்றதான இப்ராஹிம். இன்றைய தினத்தில் ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். ஓசியாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம். இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள், அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல் இருப்பார்கள். என்ன பாத்திரம்? விரும்பப்படாத பாத்திரம். இப்ப கடந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது ஒரு விவசாயி தன் வீட்டிலே ஒரு பழைய டிராக்டர் வச்சிருந்தார். இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி எங்க வீட்டில் ஒரு டிராக்டர் இருக்குது, தேவைப்படுகிறவர்கள் இதை வாங்கி கொள்ளலாம்னு சொல்லி அவர் போட்டுட்டார். வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் அதை பார்த்துட்டு 1 கோடி ரூபாய் கொடுத்து அதை வாங்கியிருக்கார். பேசலாம் எவ்வளோ? நம்மளும் பயங்கரமான கேள்வி. அவன் என்ன பண்ணினா 1 கோடி கொடுத்து, அவன் என்ன சொல்ற, விவசாயி நானே நம்மளங்க, இவனுக்கு இது தேவையில்லாததுதான், ஆனா அவனுக்கு என்ன இருக்குது, தேவைப்படுது. ஏன் தேவைப்படுது அப்படின்னா, பழைய பொருட்கள் சிலர் விரும்புறாங்க. எங்க வைக்கிறாங்க? மியூசியத்தில் வைக்கிறாங்க பழைய பொருட்கள். அவனுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம். அது போல எந்த ஒரு பொருளையும் நம்ம அற்பமா எண்ணிவிட முடியாது. ஆனா நம்மளுடைய மூச்சு போச்சுன்னா அதோட எல்லாமே போச்சு. நம்ம மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவு. இங்கே இஸ்ரவேல் புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரமாய் இருக்கிறார். என்ன பாத்திரம்? சில சமயத்துல சில பாத்திரத்தை விரும்புவோம், சிலதை விரும்பாம இருப்போம். வேதத்துல நீங்க பார்க்கும் பொழுது இறைச்சி பாத்திரம் இருக்கு, போஜன பாத்திரம் இருக்கு, பான பாத்திரம் இருக்குது, பொற்பாத்திரம் இருக்கிறது, வெண்கல பாத்திரம் இருக்கிறது, வெள்ளி பாத்திரங்கள் இருக்கிறது, கற்பாத்திரங்கள் இருக்கிறது, மர பாத்திரங்கள் இருக்கிறது, மண் பாத்திரங்கள் இருக்குது, சுத்தமான பாத்திரங்கள் இருக்குது, உச்சிதமான பாத்திரங்கள் இருக்குது, கர்த்தருடைய பாத்திரம் இருக்கிறது, தேற்றரவின் பாத்திரங்கள் இருக்கிறது, தத்தளிப்பின் பாத்திரங்கள் இருக்கிறது, கர்த்தருடைய உக்கிரான பாத்திரங்கள் இருக்கிறது, கோபாக்கினையின் பாத்திரம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுநாதர் ஜெபிக்கும் பொழுது கூட கடைசியா சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், இப்படி பல வகையான பாத்திரங்களை குறித்து வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனா இவர்கள் விரும்பப்படாத பாத்திரம். நம்ம விரும்பக்கூடிய பாத்திரமா இருக்கிறோமா, விரும்பாத பாத்திரமா இருக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த தினத்தில் உலகத்தில் கூட நீங்கள் பல காரியங்களை பார்க்கலாம். விரும்பி திருமணம் செய்கிறார்கள். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அதற்கு பிறகு உன்னை எனக்கு பிடிக்கல, என்ன உனக்கு பிடிக்கல. என்ன பாத்திரம் அது? விரும்பப்படாத பாத்திரம். ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ அவங்களுக்கு பிடிச்சமான காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் விரும்பப்படாத பாத்திரமாய் மாறி போகிறார்கள். அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால் நம்ம யாரு?
விரும்பப்படாத பாத்திரம். நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை நீங்கள் தான் யோசித்துக் கொள்ள வேண்டும். விரும்பப்படக்கூடிய பாத்திரமா இருக்கிறோமா, விரும்பப்படாத பாத்திரமா இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர் சொந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகளுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்களா? விரும்பப்படாத பாத்திரங்கள். உங்க வாழ்க்கையில கூட நடந்திருக்கலாம். உங்களை விரும்பினவர்கள் பிள்ளையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். எதுவரையிலும் நம்ம விரும்புவாங்க தெரியுமா? நம்ம போய் அவங்ககிட்ட உதவின்னு ஒண்ணு கேட்காத வரையிலும் நம்ம விரும்புவார்கள். எப்போ நம்ம போய் ஒரு உதவின்னு அவர்கிட்ட கேட்க போயிட்டோமோ அப்பொழுது அவர்கள் நம்மை விரும்ப மாட்டார்கள். பாடணும். சுற்றத்தாரும் குற்றத்தாரும் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுப்பதில்லையே, உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. அவர் தான் நம்ம உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். சில சமயங்கள், சில சூழ்நிலைகள், ஒரு அம்மா ஏறக்குறைய 45 பவுன் நகையை என்ன பண்ணிச்சு, எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிச்சா. அதான் எத்தனை பவுனுங்க? கிழக்கிழந்த கொண்டு போய் ஒப்படைச்சாங்க. முதலமைச்சர் கூப்பிட்டு பாராட்டி இருக்கிறார். அந்த அம்மா விரும்பப்படக்கூடிய பாத்திரமா, விரும்பப்படாத பாத்திரமா? விரும்பப்படக்கூடிய பாத்திரம். அதே போல ஒரு அம்மா மதுரையில தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அரசு பள்ளிக்கூடத்துக்கு என்ன பண்ணுச்சு, எழுதி வச்சிச்சு. நிலங்களை எத்தனையோ ஏக்கர். அவங்க விரும்பப்படக்கூடியவங்கள, விரும்பப்படாதவங்கள? விரும்பப்படாத. காமராஜர்கிட்ட ஒண்ணு இல்லை, அப்துல் கலாம் கிட்ட ஒண்ணும் இல்லை, கக்கன்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஜீவானந்தன்கிட்ட ஒண்ணும் இல்லை. அவர்கள்லாம் மக்களுக்காக வாழ்ந்தவர். மிச்சவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். விரும்பப்படக்கூடியது, விருப்பம் இல்லாதது அப்படின்னு சொல்லி ரெண்டா நீங்க பிரிச்சுக்கலாம். இப்போ இவர்கள் இஸ்ரவேலர்கள் விரும்பப்படாத பாத்திரமாய் காணப்படுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நமது வாழ்க்கையில தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, மருதொன்றி பூங்குத்தே. இதெல்லாம் ஆண்டவர் வர்ணிக்கிறதும், மணவட்டி மணவாளன வர்ணிக்கிறதும் உன்னத பாட்டு புத்தகத்தில் இருக்கிறது. என் புறாவே, என் உத்தமியே, இதெல்லாம் ஆண்டவர் வர்ணிக்கிறார். யாரை வர்ணிப்பார்? பிரியமா இருந்தால். எது எல்லாம் பிரியம் என்பது நான் ஏற்கனவே நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கீழ்ப்படிதல் அவருக்கு பிரியம், விசுவாசம் அவருக்கு பிரியம், உண்மையா இருப்பது அவருக்கு பிரியம், ஜெபிப்பது அவருக்கு பிரியம், வேதம் வாசிப்பது அவருக்கு பிரியம், தானம் தர்மம் பண்ணுவது அவருக்கு பிரியம், சுமுத்திரையான நிறை அவருக்கு பிரியம். இதெல்லாம் பிரியத்தை கொடுத்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ அவருக்கு பிரியம் இல்லாம போச்சுன்னா நம்ம ஆல்ரெடி யார பண்ணிடுறோம்? விரும்பப்படாத. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? ரிஜெக்டட். என்ன பண்ணிடுவாங்க? ரிஜெக்டட். நம்மள ஒரு இடம் தான் ரிஜெக்டட் பண்ணணும். எந்த இடம் சொல்லுங்க பார்க்கலாம்? நரகதா. ஒரு கை தட்டு கொடுங்க. தட்டுதான் இருக்கு, நீங்க போற மாதிரி இருக்குது. நம்மளை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இடம் எதா இருக்கணும்? நரகமாயிருக்கும். அதுதான் நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். நீங்க வராத வந்த இங்கேயும் கெடுத்துருவோம், போடான்னு நம்ம துரத்திடும். ஏன்னா ஏசுநாதர் போயிட்டு காவலில் இருந்த ஆவியெல்லாம் பிரசங்கம் பண்ணி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டார். நம்ம போனாலும் சும்மா இருக்க மாட்டோம். ஆடுற காலும் பாடுற வாயும் சும்மா இருக்காது. அங்க போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டியது வரும். அப்போ எங்க போனாலும் இந்த விரும்பப்படாத பாத்திரமாய் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு வசனத்தை படித்து பாருங்கள். எரேமியா 48:38. மோவாபின் சகல வீடுகளின் மேலும், மோவாபின் சகல வீடுகளின் மேலும், அதன் தெருக்களிலேயும் ஏக புலம்பலும் உண்டாகும். ஏக புலம்பலும் உண்டாகும். ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல, ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல
மோவாப்பை உடைத்து போட்டேன் என்று கர்த்தர் உடைத்து சொல்கிறார். போட்டேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப இந்த மோவாப் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது பெரிய விளக்கத்துக்கு நான் போக வேண்டியது இல்லை. இந்த மோவாப் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்தபடியினால் தேவனால் அங்கீகரிக்கப்படாதவனாய் வெறுக்கப்பட்டான். ஏசாவை தேவன் வெறுத்தார், யாக்கோபை தேவன் சிநேகித்தார். ஏசாவை தேவன் ஏன் விரும்பவில்லை? புத்திர சுவீகாரத்தை அற்பமாக எண்ணினபடியினால் தேவன் விரும்பவில்லை. இப்ப நீங்கள் விரும்பப்படக்கூடிய பாத்திரமா, விரும்பப்படாத பாத்திரமா? இவன் எத்தன் தான், ஏமாத்தினவன் தான், திருடன் தான், எல்லா வேலைகளும் பண்ணினவன் தான். ஆனாலும் அவன் தேவனால் விரும்பப்பட்டவன். தாவீதை தேவன் விரும்பினார், சவுலை வெறுத்தார். இளைய குமாரன் வெறுக்கப்பட்டவனாக இருந்தாலும் அடுத்தது தேவனால் தகப்பனால் நேசிக்கப்பட்டவனாக இருந்தான். மூத்தவன் வெறுக்கப்பட்டவனாக மாறினான். ஒருபால் வெறுக்கப்பட்டவனாய் போனார். ருத்து விரும்பப்படக்கூடியவனும் மாறினார். வஸ்தி வெறுக்கப்பட்டவனாய் மாறினார். எஸ்தர் விரும்பப்படக்கூடியவனாய் மாறினார். உங்க பாத்திரம் என்ன? தானியேல் விரும்பப்படக்கூடியவனாய் மாறினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ விரும்பப்படக்கூடியவர்களாய் மாறினார். நம்ம விரும்பப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறோமா, விரும்பப்படாத பாத்திரமாக இருக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். சங்கீதம் 78:67. அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். யோசேப்பின் கூடாரத்தை அவர் புறக்கணிக்கிறார். யோசேப்பு உண்மை உள்ளவன் தான், நீதிமான் தான், பரிசுத்த உள்ளவன் தான், விரும்பப்படக்கூடியவன் தான். சுவர்கள் மேல தன்னுடைய செடிகளை, கொடிகளை படரவிடக்கூடியவன் தான், கனித்தரும் திராட்சை செடி தான். ஆனாலும் யோசேப்பின் கூடாரங்களை அவர் புறக்கணித்தார். எப்ராயிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும். ஆமா, அப்போ யோசேப்பையும் தெரிந்து கொள்ளல, யோசேப்பின் குமாரனாகிய எப்ராயிமை தெரிந்து கொள்ளல. அவன் விரும்பப்படாத பாத்திரம். எப்ராயிமே, உன்னை எப்படி மறப்பேன்? எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? ஏன் கைவிடுகிறார், ஏன் விரும்பப்படாமல் போகிறார் என்று சொன்னார். இவன் விரும்பப்படாத பாத்திரமாய் போய்விடுகிறார். நீங்க எல்லாரும் சமைக்கிறீங்க, டெய்லி பானை கழுவுறீங்களா இல்லையா? கழுவாம செஞ்ச பாலையே வச்சுக்கோங்கள. நேற்று காய்ச்சினதான சட்டியில இன்னைக்கு நான் பால் காய்ச்சினா விரும்பப்படக்கூடியதும் இருக்கிறது, விரும்பப்பட முடியாததும் இருக்கிறது. ஒரு பால் பாத்திரத்துக்கே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் விரும்புகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா, தேவன் விரும்பாத பிள்ளைகளாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். யோசேப்பாக இருக்கட்டும், எப்ராயிமாக இருக்கட்டும், அந்த யோசேப்பின் கோத்திரத்தை தேவன் வெறுக்கிறார். எப்ராயிம் வெறுக்கப்பட்டு போகிறான். பிரியமான பிள்ளைதான், அன்பான பிள்ளைதான், நேசகுமாரன் தான், அருமையான குமாரன், அருமையான குமார்த்தி தான். ஆனால் தேவன் என்ன பண்றாரா? செப்பனியா 2:1. விரும்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நான் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். விரும்பப்படாத பாத்திரமாய் போகாதபடிக்கு நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். விரும்பப்படாத பாத்திரம்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்குள்ளும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். யார் இவன்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எதற்காக? புற ஜாதிகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இவன் பெரிய கோடீஸ்வரன் தான், பிடித்த மேதாவிதான், படித்த பட்டத்தாரி தான், பணத்துக்கு பிரச்சனை இல்லை, படிப்புக்கு பிரச்சனை இல்லை, கமாலியலின் பாதத்தில் படித்தவன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் இருக்கிறேன் என்று சொன்னவன், உங்களால் முடிந்தால் என்னை குற்றவாளியாக என்ன பண்ணுங்க நிறுவீங்க பார்க்கலாம் சொல்லி சவால் விட்டவன். அதற்கு முன்பதாக கிறிஸ்தவர்களை அடித்து துன்பப்படுத்தி அவர்களை ஜெயிலில் போடும்படியாய், சிறைச்சாலையில் போடும்படியாய் அதிகாரத்தை பெற்று வரும் பொழுது தமஸ்கோவின் தெருவிலே தேவன் அவனை சந்திக்கிறார். அப்பே அங்கே நடைபெறுகிற சம்பவத்தில் தான் இவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். என்ன பாத்திரம்? எப்ராஹிமை கர்த்தர் வெறுக்கிறார், இஸ்ரவேலை தேவன் வெறுக்கிறார், யாக்கோபை தேவன் வெறுக்கிறார், காயினை தேவன் வெறுக்கிறார், வஸ்தியை தேவன் வெறுக்கிறார், சவுலை தேவன் வெறுக்கிறார். ஆனா உங்களையும் என்னையும் நேசிக்கிறாரா நேசிக்கலான்னு எனக்கு தெரியாது. ஆனா நேசிக்கணும். அவர் நேசித்தால் பாட்டு பாடுறாங்க, மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளால். 4 வகையான கயிறுகளை கொடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுல ஒரு கயிறு என்னது? அன்பின் கயிறு. சில சமயத்துல கட்டி வச்சு என்ன பண்றது? உரிக்கிறது, ஏன்னா தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. பேசலா பேசலா பாவ கயிறு இருக்குது, மாயையின் கயிறு இருக்குது, அன்பின் கயிறு இருக்குது. நம்ம வாழ்க்கையில தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் காணப்பட வேண்டும். கச்சாடிகள் நிறைய இருந்திருக்கும். அந்த ஆற்று கச்சாடிகள் தெரிந்து கொள்ளப்பட்டது. முதல் அற்புதமே அங்கதான் நடந்துச்சு. சங்கீதத்தில் கூட நம்ம படிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். அப்ப உங்களையே என்னையும் ஏதோ ஒரு நோக்கத்தினால கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். பிழையாம தேவன் வெறுத்தார். காரணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவே அவன் என்ன பண்ண போனான்? தீர்க்கதரிசனம் சொல்ல போனான். அந்த தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து ஒருவனையும் ஒரு காலம் என்ன பண்ணல? வெறுக்கல. என்னிடத்தில் வருகிறவனை ஒரு காலம் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆரம்பிச்சோம். நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்கின்ற தவிர பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்கிறவர்களாக, உலகின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்பவர்களாக இருக்கக்கூடாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் பவுல். 12 சீடர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் தன்னுடைய உயிரை என்ன பண்ணினாங்க? கொடுத்தார். கொடுத்தாங்களா இல்லையா? கிறிஸ்துவுக்கு ஜீவன், சாவனுக்கு இந்த கிறிஸ்துவ நிமித்தமாக நான் சாகவும் என்ன பண்ணுகிறேன்? ஆயத்தமாக இருக்கிறேன். பான பலியாக வார்க்கப்படுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு என தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட. அடுத்து 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்கும் சில கனவீனத்துக்கும் ஆனவைகள். இப்ப வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு சொல்லுகிறது பல வகையான பாத்திரங்கள். கனத்துக்குரிய பாத்திரங்கள் இருக்கிறது,
கனவீனமான பாத்திரங்களும் இருக்கிறது. இந்த பாத்திரங்கள் என்பது உங்களை குறிக்குது. உங்க வீட்டிலே நீங்கள் கனத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்களா, கனவீனத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. நீங்க கனத்துக்குரிய பாத்திரமா, கனவீனத்துக்குரிய பாத்திரமா? வேதத்துல நம்ம படிக்கிறோம். 21வது வசனத்தை சேர்த்து வாசித்து பாருங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமானா இருப்பான். இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட நாம் கனத்துக்குரிய பாத்திரமானால் மாற வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட நாம் நாயை போலவும் பன்றியை போலவும் மனம் போன போக்குல போனோம்னா அது கனவீனத்துக்குரிய பாத்திரமாய் மாறி. கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க வேண்டுமானால் பழமைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழமைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக. உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகும். நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரவானாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த கனத்துக்குரிய பாத்திரவானாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 116 12வது வசனம் 13வது வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகரணங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செய்வேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இந்த கனத்துக்குரியவனா இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்வதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் நாம் கனத்துக்குரியவர்கள் அல்ல, கனவீனத்துக்குரியவர்கள். நம்ம பல வகையில சாக்கு போக்குகள் சொல்லிட்டே தான் இருப்போம். எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் வரும், எல்லாத்துக்கும் போராட்டங்கள் வரும். கனத்துக்குரியவர்களாக இருந்தால் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். வேதம் கொடுக்கிறது, நான் தேவனானால் எனக்கு செலுத்தக்கூடிய கனம் எங்கே? ஒரு எஜமானான எஜமானுக்கு கனத்தை செலுத்த வேண்டும். ஒரு ஆசிரியர் என்றால் அவருடைய கனத்தை செலுத்த வேண்டும். அப்புறம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ண அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை போட்டு அடிக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பாத்திரம்? கனவீனமான பாத்திரம், விரும்பப்படாத பாத்திரம். 99% ஞாயிற்றுக்கிழமையில என்ன பண்றோம்? போட்டோ அடிக்கிறோம், லீவ்ல போடுறோம். யாருக்கிட்ட? அதுக்கு 1008 காரியங்கள் சொல்றோம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன ஏன் வரலன்னா, பாட்டி செத்து போச்சு, தாத்தா செத்து போச்சு, சைக்கிள் பஞ்சர் ஆகி போச்சு, எங்கள் அம்மா சோறாக்க லேட் ஆயிடுச்சு, இப்படி எல்லாம் 1008 போய் சொல்லி 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 பழகி போச்சு. அந்த மாதிரி காரியங்களை நாம் செய்யக்கூடாது. அது என்ன பாத்திரம்? கனத்துக்குரிய பாத்திரமா இருக்காது. கனத்துக்குரியவனாக ஒருத்தர் நீங்க கீழே உட்காரும் பொழுது உங்களை கூட்டி மேல வச்சாதான் அது என்ன பாத்திரம்? ஆமா, ஒருத்தர் நாத்திகன். ஆனா இந்த ஒரு வசனம் அவனை தொட்டுச்சா என்னன்னா, உன்னை ஒருத்தன் மேல கூப்பிட்டு உட்காரதுக்கு வைக்கிறதுக்கு முன்னால நீயே போய் என்ன பண்ணாத, அங்க உட்காராத. அப்படி உட்கார்ந்தா உன்னை விட கனத்துக்குரியவன் அங்க வரும் பொழுது உன்னை அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிடுவான்? வெளியே அனுப்பிச்சிடுவான். அவனை கொண்டு வந்து என்ன பண்ணுவான்? அங்க உட்கார வைப்பான். அப்படின்னு இந்த வசனம் அவனை தொட்டு அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான். வேதத்தில் இருக்கிறதான எந்த வார்த்தையும் வசனங்களும் தற்காலிகமாக தோன்றினதல்ல. அது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்த மனிதர்களுக்கு ஏவப்பட்டு எழுதப்பட்டது. நாம் கனத்துக்குரியவர்களா, கனவீனத்துக்குரியவர்களா?
அதே போல இன்னொரு வசனம் கூட, ஒரு மனிதன் மேஜையில உட்காரும் பொழுது என்னத்தை சாப்பிடுறது அப்படின்றது தெரியாதுங்களா. வெளிநாட்டுல போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருள்கள்லாம் இருக்கும். ஆனால் அதில் வந்து எதை ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், எதை ரெண்டாவது சாப்பிடணும், எது மூணாவது சாப்பிடணும் பிரச்சனைகள் இருக்கும். நம்ம நாட்டில் என்ன இருக்குது, சாம்பார், சாம்பாருக்கு என்ன சாப்பிடுவீங்க? சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், மோர், முடிஞ்சிருச்சு. ஆனால் அங்கே அப்படி இருக்காது. ஜூஸை கொண்டு தருவான் அல்லது சூப்பை கொண்டு தருவான், எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கடைசியாக சாப்பிட்டு வரும். அதுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது, உனக்கு எதை எப்படி சாப்பிடணும்னு தெரியலைன்னா நீ பெசாம இரு. உனக்கு எத்தாப்புல எவன் சாப்பிட்றானோ அதைப்படி என்ன பண்ணு செஞ்சுட்டு போ. நம்மளுக்கு ஜெபமனை தெரியலனாலும் ஆண்டவர் ஜெபமனை கற்றுக் கொடுத்துருக்காரு. நான் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, எல்லாத்தையும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதான் பவுல் சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றி வா. ஏன்னா அவருடைய அச்சடையாளர்களின் சரீரத்தை என்ன பண்ணிருக்காரு, கற்றுக்கிறார். இப்போ நாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்ள வேண்டுமானால், ஞாயிற்றுக்கிழமானா எதா இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை விட்டு மாறி போனீங்கன்னா, உலகத்தில் சொல்லுவாங்க, அதை நான் சொல்லலை, அது தெரியாமல் இருக்கு. என்ன பாத்திரமாக இருக்கும்? விரும்பப்படாத பாத்திரம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், கனத்துக்குரிய பாத்திரம், ரட்சிக்கப்பட்டதான பாத்திரம். இது மட்டும் இருந்தா போதுமா? ரட்சிக்கப்பட்டேன் 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 அப்படின்னு சொன்னா போதுமா? ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26, 27, 28. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புக்கு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக. இங்கே ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு பாத்திரம். நீங்கள் நான் யாரா இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டாது. கர்த்தர் கொடுக்காத எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் வேதனை பெறும். இப்ப இங்கே ஆசீர்வதிக்கப்பட்டதான பாத்திரம். சில வீடுகளிலும் சில ஆலயங்களிலும் இருக்கும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாரும். பார்த்துருக்கிறீங்களா? போகும்போது ஒரு வசனம் இருக்கும், நீ போ இனி பாவம் இருக்கும். அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில வார்த்தைகளை போடுகிறார்கள். இங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தரின் ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தரும், கனத்தை தரும், மகிமையை தரும், புகழ்ச்சியை தரும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15 - 18 வசனங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்கிறதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாக இருக்கிறோம். மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறார்கள், பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்கிறேனோ
அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமோ? அவரிலும் நாம் பலவான்களா? உங்களுக்கு எதுக்காக சொல்றாரா? உங்களுக்கு புத்தி சொல்லும்படியா. ஒருத்தர் யாக்கோபு தண்ணியில் மரத்தோட போராடி என்ன பண்ணினார்? இங்கே ஆசீர்வதிக்கப்பட்டதான பார்க்கிறோம். எலியா ஒரு வீட்டுக்கு போறான், தண்ணி கேட்கிறான். அப்படியே எனக்கு என்ன பண்ணு, ஒரு அடை சுட்டு கொண்டு வா, கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்னதான் இருக்குது, நானே என் பிள்ளை சாப்பிட்டு சுட்டு போகிறேன், எனக்கு சுட்டுக்கிட்டு வா. அந்த அம்மா கீழ்ப்படிந்தான். அந்த தேசத்துல பஞ்சம் தீர்ற வரையிலும் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். தீர்க்கதரிசி செத்து போயிட்டான். ஊரெல்லாம் கடை. உன்கிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயை வார்த்து வை. எல்லா பாத்திரங்களும் வார்த்து இருக்காரு. அக்கம் பத்திரம் வாங்கிட்டு வந்து வச்சாங்க. கடைசியில் பிள்ளைகள் சொல்றான், பாத்திரம் இல்லை. அந்த எண்ணெயை விற்று கடன் அடைத்தார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா, ஆசீர்வதிக்கப்படாத பாத்திரமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த வசனத்தில் படிக்கிற இஸ்ரவேல் விழுங்கப்படுகிறார்கள். அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரம் போல் இருப்பார். அவர்களைப் போல நம்ம விரும்பப்படாத பாத்திரமா இருக்க கூடாது. ஒன்று விரும்பப்படாத பாத்திரம், இரண்டாவது கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பாத்திரம், மூன்றாவது கனத்துக்குரிய பாத்திரம், நான்கு ரட்சிப்பின் பாத்திரம், ஐந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். இதில் எந்த பாத்திரமா இருக்கு நீங்க விரும்புகிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். சுகந்த வாசனையை வீசுவதாய் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.